பின்னாடியே வர. இந்த படுங்க வா. படு. ஏறுதுல. எடு கம்ப. என்ன பண்ண? படு. ரிவர்ஸ்ல வரலையா? படிக்கலையா? இவ படு. வர. ஏய். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். காலையில் 5:30க்கே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு கதவை திறந்து வெளில போனால் நம்ம செல்லக்குட்டி எப்படா கதவை திறப்பாங்கன்னு காத்துட்டு இருந்துப்பார் போல். பாருங்கள், அது பண்ண சேட்டையே இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து ரசிங்க. அடுத்து நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்மளோட ஒர்க்கு ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே நைட்டே போட்டு வச்சுருவேன். நம்ம டிகாஷன் போட்டதை மறந்துட்டேன் நைட்டு, அதனால் காலையிலே போடுற மாதிரி ஆகி போயிடுச்சு. டிகாஷன் போட்டு வச்சுட்டு பாலை காய்ச்சி காஃபி குடித்தாதான் நமக்கு மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். நம்ம அடுத்தடுத்து ரொட்டீனாக வேலை செய்யும்போது சில சமயம் காஃபி சூடாகவும் குடிப்போம், பல சமயம் அது ஆறியும் போயிடும். ஏதோ பேருக்கு காஃபி குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் குடிப்போம். பாப்பா வந்து காலையில் 7:30க்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் நமக்கு பரபரப்பாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டிஃபனை பண்ணி கொடுத்துருவேன். அப்புறமா நான் ஆஃபீஸ் போகும்போது போய் லஞ்ச் வச்சுட்டு போயிடுவேன். 7:30க்குள்ளே அவங்களுக்கு லஞ்சும் ஜூஸும் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளேயுமே நமக்கு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். இதில் எங்கே நமக்கு காஃபி டைம்லாம் ஞாபகம் வருது. இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வெந்துட்டுருக்குது. சட்னிக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பாலில் ஊற்றி நம்ம காய வச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிடலாம். இன்றைக்கி காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி வெறும் இட்லி மட்டும் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக யோசிக்கலான்னு சொல்லிட்டு காஃபிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நமக்கெல்லாம் இந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம் எப்படி தான் நமக்கு வந்து ஒட்டிக்கிச்சுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த காஃபி டீ குடிக்கல அப்படின்னா நமக்கு மைண்டே வந்து என்னென்னமோலாம் யோசிக்குது, ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப சோம்பலாக இருக்குது. அந்த டீயோ காஃபியோ மார்னிங் வந்து நம்ம குடித்தா மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்குது, எனர்ஜியாகவும் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் காஃபியை குடிக்க வேண்டியதாக இருக்குது. பசங்களுக்கு டீ காஃபின்னு நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேங்க. காலைல எழுந்திரிச்சி கஞ்சி, ஜூஸு இல்லைன்னா வந்து தேங்காய் பால் அது மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் கண்ட்ரோல் வந்து நான் கொண்டு வந்துட்டுருக்குறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த சுகர் வந்து ஆட் பண்ணுறதை என்னால் கொஞ்சம் தவிர்க்க முடியல. சீக்கிரமாக நான் அதையும் நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ அந்த மாதிரி ஐட்டம் நான் சேர்க்கணும். அது ஒன்று தான் இப்போது என்னால் இன்னும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் நான் அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபில்டர் காஃபி தான் குடிக்கிறது நாங்கள். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக நம்மளோட வேலையை செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கீரை சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் சமையல் லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இவங்க காலையில் 7:30க்கு போயிட்டு ஈவினிங் வந்து 6 o'clock தான் ரிசீவ் ஆவாங்க. அதனால் அவங்களுக்கு காலையில் ஜூஸு, மதியானம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்புறம் 4:30க்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அந்த டைமும் அவங்களுக்கு பசி வராமல் இருக்கிறதுக்கு அந்த டைமும் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் கிச்சன் வந்து காலையில் எங்கள் வீட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இதில் நானும் ஒர்க்குக்கு கிளம்பணும், ஆஃபீஸ் வந்து 10 o'clock போகணும். அப்படிங்கும்போது மல்டி டேலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இத்தனையும் நம்மளால் சமாளிக்க முடியுது. கார சட்னி ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ரெசிப்பியாக நான் ஷேர் பண்ணி விடுறேன். பரபரப்பாக இருக்கிறதுனால இந்த ரெசிபி உங்களுக்கு போட முடியல என்னால். காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு.
ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சைப்பயிறு ஊற வச்சு தாளித்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சிட்டேன். அடுத்தது அவங்களுக்கு வந்து ஜூஸ் எதனா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து அவங்களுக்கு. அதனால் தேங்காய் பால் ஜூஸ் போட்டுட்டு அதில் வந்து சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்க குடிக்கும்போது நல்லா பல்பியாக இருக்க மாதிரி இருக்குங்கிறதுனால தேங்காய் பால் போட்டு அதில் கொஞ்சம் ஜீரா சீட்ஸ் போட்டு ஜூஸ் பேக்கில் அடித்து ஏர்டெக் எண்ணெயில் போட்டு கொடுத்துட்டு அவங்க 11 o'clock வந்து இந்த ஜூஸ் குடிக்கும்போது எனர்ஜியாக இருக்கும். கம்பல்சரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன் மார்னிங்கில். அவங்க போனதுக்கப்புறம் தான் லஞ்ச் என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக சமைக்க முடியும். அவங்க கிளம்பி போயாச்சு. இப்போ அடுத்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கி கீரை சாம்பார் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு ரெசிப்பியாக ஷேர் பண்ண முடியல, அதனால் வந்து நான் என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சும்மா வீடியோவாக போடுறேன். பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி. பசலைக்கீரை சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். அதனால் குக்கரில் போட்டு எல்லாமே ஒரே தாளித்து வச்சு விட்டுட்டேன். பச்சைப்பயிறு வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் சர்க்கரையும் தேங்காயும் போட்டு தாளித்தாச்சு. குக்கர் விசில் வந்து சாம்பாரும் இறக்கியாச்சு. சாம்பார் வேலையும் இன்றைக்கி குடிக்க முடிஞ்சிருச்சு. எப்போதுமே நமக்கு சாம்பார் ரெசிபி வந்து ஈஸிங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோவில் டாகுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு. 2 பேருமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஜோஷ்னு ஒரு கமெண்ட் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, சோட்டுன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனால 2 பேருமே நாங்கள் எழுதி போட்டு சீட்டுக்குலுக்கி போட்டு அந்த நேமை செலக்ட் பண்ணி வச்சிடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் யாருடைய மனசையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது இல்லை. அதனால 2 பேரையும் எழுதி நம்ம போடுறோம். யார் பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். ஜோஷ் எழுதியாச்சு, சோட்டு எழுதியாச்சு. இப்போ 2யும் நம்ம வந்து சீட்டுக்குலுக்கி போட்டு நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். அவர் நேம் அவரே செலக்ட் பண்ணி எடுக்கட்டும். இதைத்தான் அவர் வாசம் பிடிச்சிருக்காரு. நம்ம என்ன பேர் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோட்டு. தேங்க்யூ மதன். மதன்கிறவங்க தான் இந்த நேமை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் பேர் வந்து சோட்டு அப்படின்னு வைக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேரு சோட்டு. இந்த சேட்டைகள் தொடரும்.